ఏడుకుంటలవాడ వెంకటరమణ గోవింద గోవింద ఆపద ముక్కులవాడ నాథరక్షక గోవింద గోవింద. ஓம் நமோ வெங்கடேசாய. 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட்ஸ் 28 காலையில் 9 மணிக்கு ரிலீஸ் ஆகுது. ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட்ஸ் 29 காலையில் 9 மணிக்கு ரிலீஸ் ஆகுது. இதை பற்றின அப்டேட் ஆல்ரெடி போட்டிருந்தேன். பட் ஸ்டில் அந்த வீடியோவை மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகே. இந்த ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட்ஸ்க்கும் இந்த 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட்ஸ்க்கும் பேசிக் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம். சப்போஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறீங்க அப்படின்னாக்கா க்யூ டைம் வந்து இந்த ஃப்ரீ தர்ஷன் போது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். கொஞ்சம் அதிகம் முன்ன பின்ன நீங்கள் நின்றுட்டு வரா மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் எல்லாருமே ஒன்றா தான் சாமியை பார்க்குற மாதிரி இருக்கும். சாமியை பார்க்குற அந்த டிஸ்டன்ஸ் வந்து வேரி ஆகாது. எல்லோரும் ஒன்றா பார்க்குற மாதிரி தான் இருக்கும். பட் அந்த க்யூவில் வந்து இன்னும் கொஞ்சம் அதிக நேரம் நிற்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் ஃப்ரீ தர்ஷன் வழியாக வந்தீங்க அப்படின்னாக்கா. யாரெல்லாம் வந்து டிக்கெட் புக் பண்ணணும், யார் பேரெல்லாம் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னாக்கா, நீங்கள் 12 வயசு இல்லைன்னா 12 வயசுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் வந்து டிக்கெட்டை வந்து புக் பண்ணி ஆகணும். 300 ரூபான்னா நீங்கள் 300 ரூபாய் உங்களுக்கு தனியாக ஒரு டிக்கெட் வாங்கணும். சப்போஸ் நீங்கள் 300 ரூபாய் தர்ஷன் இல்லை ஃப்ரீயில் போகிறீங்கன்னா உங்கள் நேமை வந்து அங்கே மென்ஷன் பண்ணணும். நேமு, ஏஜு, ஐடி ப்ரூஃப் நம்பர் வந்து அந்த டிக்கெட் அந்த பில்கிரிம் டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணுற அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். ஒருத்தங்க வந்து 12 வயசு இல்லைன்னா 12 வயசுக்கு மேலே இருக்காங்க அப்படின்னாக்கா. சீனியர் சிட்டிசன்ஸ்க்கெல்லாம் முன்னாடி காலத்தில் வந்து இந்த கொரோனாக்கெல்லாம் முன்னாடி வந்து அவங்களுக்குன்னு தனி க்யூ கொடுத்துருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு தனி செப்பரேட் க்யூலாம் எதுவுமே கிடையாது. எல்லாருமே ஒன்றா போகிற மாதிரி தான் இருக்கும். அதாவது யாருக்குமே வந்து தனி க்யூ கிடையாது. ஹேண்டிகேப்க்கெல்லாம் தனி க்யூ இப்போதைக்கு கிடையாது. இந்த கொரோனா ரீசன்ஸ்னால எல்லாத்தையுமே வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. 3 விதமான ஐடி ப்ரூஃப் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆதார் கார்டு இல்லைன்னா ஓட்டர் ஐடி இல்லைன்னா பாஸ்போர்ட். 3தோட இந்த ஐடி நம்பர் இருக்கு இல்லையா, இந்த ஐடி நம்பரை வந்து நீங்கள் புக்கிங் டைம்லேயே வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். நீங்கள் எந்த ஐடி ப்ரூஃபோட நம்பரை நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்களோ அந்த ஐடி ப்ரூஃப் நீங்கள் கண்டிப்பாக கையில் வச்சுருக்கணும். உள்ளே வந்து செக் பண்ணுவாங்க டிக்கெட் புக் பண்ணுற சமயத்தில். ஐடி வந்து எல்லாருக்குமே வந்து மேண்டேட்ரி. ஐடி வந்து புக்கிங் டைமில் வந்து கண்டிப்பாக சப்மிட் பண்ணி ஆகணும். அடுத்தது 12 வயசுக்கு கீழே இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து தனியாக வந்து புக் பண்ணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது. 12 வயசு கீழே இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து ஐடி ப்ரூஃப் வந்து சப்மிட் பண்ணும். இப்போ டிக்கெட் போகிறாங்க அப்படின்னாக்கா அந்த டைமில் ஐடி ப்ரூஃப் கேட்பாங்க. ஐடி ப்ரூஃப் சப்மிட் பண்ணணும். அதில் வந்து ஏஜ் ப்ரூஃப் இருக்கணும். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும். ப்ரிஃபரபிளி நீங்கள் ஆதார் எடுத்துன்னு போகிறது பெட்டர். 6 பேர் வரைக்கும் ஒரு ஐடியில் வந்து நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு ஐடின்றது என்னன்னாக்கா இப்போ வந்து எல்லாமே வந்து சிஸ்டம் மூலயமா தான் நம்ம புக் பண்ணுறோம். tirupati.balaji.ap.gov.in அப்படின்ற ஒரு அஃபீஷியல் வெப்சைட்டில் மட்டுமே தான் வந்து டிக்கெட் புக் பண்ண முடியும். வேறு யாரையும் வந்து நம்பி நீங்கள் வந்து நிறைய காசு கொடுத்து ஏமாற வேண்டாம். ஏன்னா நிறைய ஃபேக் கேசஸ் வந்து நிறைய பரவுதுன்ற மாதிரி ரீசெண்டாக ப்ரெஸ் நோட் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் புக் பண்ணுறது தான் எப்போவுமே சேஃபு. வெப்சைட் அஃபீஷியல் வெப்சைட் வந்து திருமலா திருப்பதி தேவஸ்தானம்க்கான அஃபீஷியல் வெப்சைட் மூலமா நீங்கள் லாகின் பண்ணணும். ஸோ லாகின் பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பர் கேட்கும். அந்த மொபைல் நம்பர் கீழே ஒரு ஓடிபி வரும். மொபைலில் ஓடிபி வந்தோடனே அந்த ஓடிபி நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஆக்டிவ் மொபைல் நம்பர் உங்கள் கையில் இருக்கணும். ஸோ அந்த ஒரு மொபைல் நம்பர் மூலமா மேக்ஸிமம் 6 பேர் வரைக்கும் நீங்கள் புக் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் உங்களுக்கு தெரியணும். அதுக்கப்புறம் ஒரு வர்ச்சுவல் க்யூ மாதிரி போகும். வர்ச்சுவல் க்யூ அப்படின்னா என்ன அப்படின்ற இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்கிறவங்களுக்கு என்னென்னா, ஒரு தடவை இப்போ நாளை வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது இல்லையா, நீங்கள் வந்து டிடிடியோட புக்கிங் போர்ட்டல் அந்த லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். அந்த புக்கிங் போர்ட்டலுக்கு போயிட்டு ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் அப்படின்ற டேப் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு டைம் ஒரு கவுண்ட் டவுன் போகும். 1 நிமிஷம் 1.5 நிமிஷத்துலேருந்து ஆரம்பித்து இந்த கவுண்ட் டவுன் போகும். அதுதான் வர்ச்சுவல் க்யூன்னு சொல்லுவாங்க.
புக் பண்ணுற சமயத்தில் அந்த புக்கிங் ஓப்பன் ஆகிற சமயத்தில் வந்து இந்த 1 நிமிஷன்றது வந்து 12 நிமிஷம் வரைக்கும் போகலாம். ஸோ இதை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அது புரியும். கரெக்டாக புக்கிங் டைமில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஸோ நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து டிடிடியோட அஃபிஷியல் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த வர்ச்சுவல் க்யூவை வந்து நீங்கள் கோத்ரூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து அது பற்றின ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது அதை சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தாக்கா கண்டிப்பாக கேளுங்க, நான் வந்து சொல்கிறேன். எல்லா டீட்டெயில்ஸும் முன்னாடியே ஒரு எம்எஸ் வேர்ட்லேயோ இல்லை ஒரு நோட் பேட்லேயோ வந்து இங்கே டைப் பண்ணி வச்சுக்கோங்க. மொபைல் வழியாக புக் பண்ணுறது வந்து கூடிய மட்டும் அவாய்ட் பண்ணுங்கள். உங்ககிட்ட டெஸ்க்டாப்போ லேப்டாப்போ இருந்ததுன்னா பெட்டர். இல்லை மொபைலில் நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா டெஸ்க்டாப் வெர்ஷனை சூஸ் பண்ணிட்டு நீங்கள் புக் பண்ணுங்கள். பட் அது கூட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் புக் பண்ணுற டைமில். நீங்கள் லேப்டாப்போ இல்லை வந்து டெஸ்க்டாப்போ வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப வசதியாக இருக்கும். கரெக்டாக 9 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா 9 மணிக்கெல்லாம் நீங்கள் லாகின் பண்ணிவிடுங்க. ஏன்னா ரிலீஸ் பண்ண உடனே வந்து இந்த வர்ச்சுவல் க்யூ டைம் வந்து போக ஆரம்பிச்சிடும். அப்புறம் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் புக் பண்ணுற டைமில். எல்லா டீட்டெயில்ஸும் நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி இப்போ யாரெல்லாம் வராங்களோ அந்த பில்கிரிமோட நேமு, அவங்க ஏஜு, அப்புறம் வந்து அவங்களோட ஐடி நம்பர். இப்போ ஆதார் ஐடி வச்சுருந்தாங்க அப்படின்னாக்கா ஆதார் ஐடி நம்பர் எல்லாத்தையும் நீங்கள் ஒரு எம்எஸ் வேர்டில் நீங்கள் முன்னாடியே டைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் புக் பண்ணுற டைமில் வந்து வெறும் ஒரு காப்பி பேஸ்ட் பண்ணாக்கா ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து இது தனியாக வச்சுக்கலாம். நீங்கள் அந்த டைமில் தான் வந்து ஐடியெல்லாம் தேடி நீங்கள் டைப் பண்ணோம் அப்படின்னாக்கா டிமாண்ட்னால உங்களுக்கு வந்து டிக்கெட் கிடைக்காததுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக புக் ஆகிறதுனால நான் வந்து திரும்பி இந்த விஷயத்த வந்து இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறேன். ரத சப்தமியோட சிக்னிஃபிகன்ஸ், இதோட இம்பார்ட்டன்ஸ் நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஆனால் இந்த தடவை கொரோனா ரீசன்ஸ்னால ரத சப்தமி வந்து ஏகாந்தத்தில் தான் பண்ணுறாங்க. அதாவது சாலிட்யூட், அதாவது பில்கிரிம்ஸ் எல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, தனியாக தான் பண்ணுறாங்க. ஸோ ரத சப்தமி இந்த தடவை ஏகாந்தத்தில் தான் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரெஸ் நோட் கொடுத்துருக்காங்க. புதுசாக போகிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், இப்போ கடந்த 1 வருஷமாக நீங்கள் போகல, இப்போ தான் நீங்கள் போகிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் என்னென்னா டிக்கெட்ஸ் வந்து மேண்டேட்ரி. திருமலா போகணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக தர்ஷன் டிக்கெட் இருந்தால் தான் மலையிலேயே ஏற விடுவாங்க. கீழே வந்து உங்களை செக் பண்ணுவாங்க, உங்கள்கிட்ட தர்ஷன் டிக்கெட்ஸ் இருக்கா இல்லையான்றதை வந்து கீழே செக் பண்ணுவாங்க. தர்ஷன் டிக்கெட்ஸ் இருந்தால் மட்டுமே தான் வந்து திருமலாவுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. இப்போ அகாமடேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணலாம், இல்லைனா ஆஃப்லைனில் புக் பண்ணலாம். ஆன்லைனில் புக் பண்ணோன்னாலும் ஆஃப்லைனில் புக் பண்ணாலும் கண்டிப்பாக உங்ககிட்ட ஒரு தர்ஷன் டிக்கெட்ஸ் வேணும். நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணுற சமயத்தில் வந்து இப்போ 28 அதாவது 28 அன்னைக்கு வந்து 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணுற டைமில் வந்து நீங்கள் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுவீங்க. அந்த தர்ஷன் டிக்கெட்டோட டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி நீங்கள் எந்த மொபைல் நம்பர் வழியாக நீங்கள் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுறீங்களோ அந்த மொபைல் வழியாக உங்களுக்கு லாகின் பண்ண சொல்லும். அது வழியாக தான் உங்களால் அகாமடேஷனும் ஆன்லைனில் புக் பண்ண முடியும். ஸோ அகாமடேஷன் வந்து நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணுறீங்களா 100 ரூபாயிலேருந்து 1500 ரூபாய் வரைக்கும் நீங்கள் ரேட் இருக்குது. நீங்கள் எந்த அகாமடேஷன் வேணாலும் புக் பண்ணலாம். அகாமடேஷன் ஒரு நாள் மட்டும்தான் வேலிடு, 24 ஹவர்ஸ்க்கு மேலே நீங்கள் வந்து அங்கே தங்க முடியாது. இப்போ 6 பேர் போகிறீங்க அப்படின்னாக்கா அகாமடேஷன் அதுக்கேற்ற ஒரு ரூம் தான் நீங்கள் கொடுப்பாங்க. ஒரு டிக்கெட், ஒரு புக்கிங் ஐடிக்கு ஒரு ரூம் தான் கொடுப்பாங்க, மல்டிபிள் ரூம்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஒரு தனியாக ஒரு ஆளுக்கு வந்து ஒரு அகாமடேஷன் கொடுக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் 2 பேராவது வேணும் ஒரு அகாமடேஷன் புக் பண்ணுறதுக்கு. ஆஃப்லைன் அகாமடேஷன் புக் பண்ணணுன்னா நீங்கள் போயிட்டு கூட புக் பண்ணலாம். ஒரு 6 கவுண்டரில் வந்து அகாமடேஷன் இருக்குது. நான் ஆல்ரெடி அதை பற்றின நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். ராம்பகீச்சா, கௌஸ்துபம், பாலாஜி பஸ் ஸ்டாண்ட், ஜிஎன்சி டோல்கேட், சிஆர்ஓ ஆஃபீஸ், இந்த மாதிரி இந்த கவுண்டர்ஸ், குட்டி குட்டி கவுண்டர்ஸில் வந்து அகாமடேஷன் கவுண்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் மேலே போனீங்கனாலே உங்களை வந்து கைட் பண்ணுவாங்க. அங்கே போய் நீங்கள் அகாமடேஷன் புக் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கனாலே வந்து புக் பண்ணிக்கலாம். 50 ரூபா ரூம் கூட நீங்கள் வந்து ஆஃப்லைனில் புக் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு 50 ரூபா வாடகை. அதுவும் வந்து 24 மணி நேரம் வரைக்கும் தான் தங்க முடியும். சப்போஸ் நீங்கள் 24 ஹவர்ஸ் தாண்டிட்டீங்க அப்படின்னாக்கா அவங்க டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னா உங்களை செக் அவுட் பண்ண சொல்லலாம், இல்லைனா பெனால்ட்டி கட்ட சொல்லுவாங்க. இது பியூர்லி டிஸ்க்ரிஷன் ஆஃப் டிடிடி அஃபீஷியல்ஸ், நம்ம கையில் இல்லை. அகாமடேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து ரேண்டமாக சிஸ்டம் தான் வந்து அலாட் பண்ணும். இந்த ரூம் தான் வேணும், அந்த ரூம் தான் வேணும் அப்படின்ட்டு நம்ம வந்து
சூஸ் பண்ணி வாங்கிக்க முடியாது. 50 ரூபா மேபி உங்கள் டேரிஃப் மட்டும்தான் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இன்னும் 100 ரூபா ரூம் வேணும், இல்லைன்னா 500 ரூபா ரூம் வேணும் அப்படின்ட்டு அந்த டேரிஃப் மட்டும்தான் நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு அலௌட். பட் இது வந்து அலௌடு கிடையாது. எனக்கு வந்து இங்கே ராம்பகிச்சாவில் வேணும், இல்லைன்னா விஷ்ணுபாதத்தில் எனக்கு அக்காமடேஷன் வேணும் அப்படிலாம் நீங்கள் வந்து சூஸ் பண்ண முடியாது. இதுதான் ரஃபாக அக்காமடேஷன் பற்றி. அண்ட் எல்லாமே வந்து கீழே வந்து ஸ்கேன் பண்ணணும். ஆன்லைன் அக்காமடேஷன் நீங்கள் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா கீழே வந்து இந்த டோல்கேட் இருக்கும், அலிப்பிரி டோல்கேட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து ஸ்கேன் பண்ண சொல்லுவாங்க. டிக்கெட்டை கேட்பாங்க, டிக்கெட்டை காமிப்பீங்க, அக்காமடேஷன் டிக்கெட்டையும் அங்கேயே காமிச்சிருங்க. ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து விழும். அதாவது எங்கே நீங்கள் போகணும், எங்கே உங்களுக்கு வந்து ரூம்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும். நீங்கள் டைரெக்டாக அந்த ரூமுக்கு ரிப்போர்ட் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் ஆஃப்லைன் புக் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு கவுண்டருக்கு போயிட்டு நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஓரளவு கிளியராக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் கீழே வந்து டிக்கெட்ஸு, உங்கள் ஐடி ப்ரூஃபு, உங்கள் வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் செக் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் தர்ஷன்லேயும் வந்து செக் பண்ணுவாங்க. ட்ரெடிஷ்னல் வேர் கம்பல்சரி. அதாவது நீங்கள் வந்து சப்போஸ் லேடிஸாக இருந்தீங்க அப்படின்னாக்கா சுடிதார் வித் துப்பட்டா, இல்லைன்னா வந்து உங்கள் ட்ரெடிஷ்னல் அட்டையர் எதுவோ அது, இல்லைன்னா சாரீ. ஜென்ஸாக இருந்தீங்கன்னா பைஜாமா குர்த்தா இல்லைன்னா தோத்தி கண்டிப்பாக போட்டாகணும். அண்ட் புக்கிங் பண்ணும்போது ஒரு 3-4 டிவைசஸ் அட் த சேம் டைம் நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த வர்ச்சுவல் க்யூ நீங்கள் சப்போஸ் இன்றைக்கோ நாளைக்கோ நீங்கள் வந்து அந்த வெப்சைட்டை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வர்ச்சுவல் க்யூ கான்செப்ட் என்னதுன்றது உங்களுக்கு புரியும். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு டிவைஸ் வந்து ஆட்டோ லாக் அவுட் ஆகுது அப்படின்னாக்கா இன்னொரு டிவைஸ் வந்து ஒரு ஹேண்டியாக இருக்கும். ஒரு ஸ்ட்ராங் வைஃபை கனெக்ஷன் வச்சுக்கோங்க. எப்போவுமே ஒரு ஸ்ட்ராங் மொபைல் நெட்வொர்க் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஐடி ப்ரூஃப் வழியாக நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா 30 நாள் கழித்து தான் அதே ஐடி ப்ரூஃப் வழியாக நீங்கள் வந்து இன்னொரு டிக்கெட் வாங்க முடியும். சப்போஸ் நீங்கள் ஆதார் ஐடி மூலயமா நீங்கள் வந்து இன்றைக்கி புக் பண்ணுறீங்க, பிப்ரவரி 1 புக் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா மார்ச் 1 தான் நீங்கள் அடுத்த தர்ஷன் புக் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடிலாம் வந்து பிப்ரவரி மாதத்தே ஒரு 3 தர்ஷன் புக் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாக்கா முடியாது. நீங்கள் வந்து சப்போஸ் ஓட்டர் ஐடி மூலயமா புக் பண்ணலாம், ஒரு ஆதார் ஐடி மூலயமா புக் பண்ணலாம், அது நீங்கள் பண்ணலாம். பட் ஒரே ஐடி மூலமா வந்து 2 தர்ஷன் புக் பண்ணுறதுக்கு 30 days கேப் ஆகுது இருக்கணும். எப்போவுமே வந்து புக் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு 2 டேட்ஸ் வந்து எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. அதாவது இப்போ வந்து பிப்ரவரி 1 இல்லைன்னா பிப்ரவரி 8 வந்து பிளாக் ஆகிருக்கு, இல்லைன்னா ஃபுல்லாக இருக்கலாம். சப்போஸ் நீங்கள் லாகின் பண்ணுறீங்க, வர்ச்சுவல் க்யூ டைம் வழியாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னாக்கா அந்த டேட் வந்து கம்ப்ளீட்டாக புக்கும் ஆகிருக்கலாம். ரத சப்தமி மாதிரி ஒரு நாள்லாம் வந்து டக்குன்னு புக் ஆகிடும். ஸோ புக் ஆகிடுச்சுனாக்கா ஒரு டக்குன்னு ஒரு ஆல்டர்னேட் டேட் வந்து ஒரு மைண்டில் இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் புக் பண்ணுறதுக்கு வந்து எப்போவுமே வசதியாக இருக்கும். ஸோ ஒரு 3 எல்லாரோட கன்வீனியன்ஸும் நீங்கள் பார்க்கணும் இல்லையா. ஃபேமிலியாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னாக்கா ஒரு 6-7 பேராக போகிறீங்க அப்படின்னாக்கா எல்லாரோட கன்வீனியன்ஸும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஒரு 3-4 டேட்ஸை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி புக் பண்ணுறது எப்போவுமே ஈஸி. ஸோ இவ்வளோ தான், நான் எல்லா பாயிண்ட்ஸும் ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டேன்னு நான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது தகவல் வேணும்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஹோப் இந்த தடவை கண்டிப்பாக எல்லோரும் புக் பண்ணுறவங்க, ட்ரை பண்ணுறவங்க எல்லாருக்கும் வந்து தர்ஷன் டிக்கெட் கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஸ்வர சுவாமியை வந்து நான் ப்ரே பண்ணிவிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தாக்கா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. என் இன்ஃபர்மேஷன்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். சப்போஸ் உங்களுக்கு டிக்கெட்ஸ் கிடச்சிருச்சு அப்படின்னாக்கா சேனலை விட்டு மட்டும் தயவு செஞ்சு போயிடாதீங்க. வேறு யாருக்காவது வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து போகிறவங்க வேறு யாருக்காவது கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ அதுதான். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஓம் நமோ வெங்கடேசாய. ஓம் நமோ வெங்கடேசாய. 300 rupees darshan tickets for the month of February will be released on 28th January at 9 a.m. Sarvadarshan tickets for the month of February will be released on 29th January at 9 a.m. I already posted a video regarding this update, but this is for those people who might have missed my earlier video. Okay, what is the difference between 300 rupees darshan and sarva darshan? Will I not be able to see God at a closer distance when I opt for free darshan? Should I really opt for 300 rupees darshan to see God at a closer distance? No, actually there is no difference
the having the darshan of the Lord, but the only difference lies in the queue time. Probably, in case you choose a Sarva Darshan ticket, you may have to stand for a longer time in queue, maybe an half an hour or 1 hour extra. That's it. But there's no difference other than the queue time between Sarva Darshan and free 300 rupees darshan. Okay, who all should book their tickets? If you are 12 years or more than 12 years of age, you need to book your tickets compulsorily. In case you are booking your 300 rupees darshan tickets, you need to make a payment. In case you are booking a free darshan ticket, you need to mention your name and age and your ID proof number at the time of booking of your tickets. So there is no special queue for senior citizens. So all these things you must know. Earlier there used to be a special queue for senior citizen, for handicapped people. Right now there is no special queue for senior citizen or handicapped people. In case you are 12 years or over 12 years of age, you need to book your tickets compulsorily. If you are less than 12 years of age, what to do? You must carry the ID proof of the child along with you. So this is compulsory. What all ID proof is accepted at the time of booking? Either your Aadhaar card, your voter's ID or passport. Either of these three they will accept at the time of booking. Whatever ID proof you submit at the time of booking. See, at the time of booking they will ask you the ID number. You need to type the ID number. At the time of booking you will be using one ID. At the time of darshan you have to produce a copy, a Xerox copy or original of the same ID. You cannot choose a different ID. So this is a mandatory requirement. ID proof is mandatory for everybody. Whether you are 12 or below 12 or over 12, you need to produce your ID proof. And below 12 years of age, you need not book your tickets. Okay. And in one ID, you can book a maximum of 6 people. What does that mean? See, suppose you are booking your tickets online, either on for 300 rupees darshan ticket or a free darshan ticket. It will ask you your mobile number, a captcha code, and it will generate an OTP and it will ask you the OTP. You need to type the OTP and submit. So with that mobile number, you can book for 6 people maximum. In case you are 8 or 12 in number, you need to have 2 mobile numbers, to book your tickets. One person can book for 4 people, another person can book for the balance 4 people. So up to a maximum of 6 people you can book from one mobile number. This is one thing which you need to know. So all this, it might look confusing. So I would suggest you to go through the virtual queue once. See, you just tomorrow, it's a free day, right? A day after tomorrow only they are opening your 300 rupees darshan ticket. Just open the official booking portal of TTD, tirupatibalaji.ap.gov.in. Go to the special entry darshan tab. It will take you through something called virtual queue. Then it will ask mobile number, it will ask captcha code, it will ask OTP. You can go through the entire process once so that you will get a rough idea. At the time of booking, you need not go through all this experience for the first time. You will be having a better idea of what is actually required. And please book for yourself. And don't believe in any third party. Don't pay a lot of money to third party. There are people who are issuing duplicate tickets and demanding a lot of money. So don't get cheated anywhere. Please visit the press note that is recently issued by TTD. So please be very careful. Please be very vigilant before you book the tickets. In case you don't get tickets, you can book it in the time of March also. That's not a problem. You have other options also. 300 rupees you try, you don't get, you can book through Sarva Darshan. There is no problem. Do not believe in any third party. So this is one thing. And booking is always done through tirupatibalaji.ap.gov.in. It is not, there are no offline tickets. Everything is issued online.
It should be booked by the pilgrim himself or herself only. And keep all the details ready. Demand is very, very high. Either you open a notepad or MS Word, ask all those people who are accompanying you for darshan, ask them to give their ID proofs to you. Just type their name as per their Aadhaar card or as per their voter ID or passport or whatever, which either of these three IDs. Type their age, type the ID number beforehand in a MS Word document or notepad. So at the time of booking, you can just do a copy paste. You need not type at the time of booking. There may be chances that you may type the wrong number also. So have all this in mind. And I spoke to you about Radha Saptami in one of my earlier videos. This time, due to corona reasons, they are doing it in solitude. They are doing it in Ekantam. So pilgrims are not allowed to participate in Radha Saptami. And ticket is mandatory for Tirumala. So in case you're going to Tirumala, even if you have to climb the hill, even if you don't want a darshan, you just want to have climb the hill and come back, you need to have a darshan ticket with you. Without darshan ticket, they don't allow you to Tirumala. So for the past 1 year, this is the scenario. In case you have been going before corona, the scenario at that time it was completely different. Nowadays they require a darshan ticket to go to Tirumala. And accommodation can be booked either online or offline. In case you need to book the accommodation, you need to have a darshan ticket with you. In case of online accommodation, tomorrow, on 28th or 29th, you will be booking your darshan ticket. So with that mobile number through which you are booking your darshan ticket, you can book your accommodation. In case of an online accommodation, room rent starts from 100 rupees. You need to pay equal amount of caution deposit. Room rent will be up to 1500 or so, and rooms will not be allotted to a single person. At least there should be 2 people for getting a room that is allotted. So one person cannot get room, and for 24 hours the accommodation will be valid. So in case you extend beyond 24 hours, either you will be asked to pay penalty or you will be asked to check out. It is completely the discretion of the TTD officials, and it depends upon the crowd on that date. So it is always better to plan your accommodation accordingly. So you must check in within the time slot that is mentioned at the time of accommodation. So this is regarding accommodation, and you need to scan your accommodation ticket. In case you have booked it online, you need to scan it underneath. In the Alipiri toll gate, they will ask you your darshan ticket. At that place itself, you need to scan your accommodation, and you will be receiving a message in your registered mobile number regarding where your accommodation is. You cannot choose your accommodation. Like you cannot choose, I need a room in very close to temple near Varaha Swami temple, I need a room in Varaha Swami guest house. Like that you cannot choose. Accommodation is entirely allotted by the system only. So everything is randomly allotted. You cannot choose your accommodation. Have that in mind. You can choose your tariff. Either you need 50 rupees or 100 rupees or 1000 rupees accommodation. You can choose your tariff, of course. You cannot choose your where you need to be accommodated. Everything is system generated. And tickets will be checked. Your darshan tickets will be checked at Alipiri toll gate. You need to have your vaccination certificate. In case you are 12 or over 12 years of age, either vaccination certificate, both doses should be completed, or you should have your RT-PCR test, which is 48 hours prior to the date of darshan. Within 48 hours prior to the date of darshan, you need to have your RT-PCR test to be taken, and there should be a COVID negative report. So all this is mandatory, and you must have your traditional attire compulsory. So in case you are a lady, either chudidar with dupatta or sari or any traditional attire
or whichever state you belong to. And in case you are a man, you need to have your pajama kurta or a dhoti compulsory. So a traditional wear is compulsory. So at the time of booking, have 2-3 devices connected at the same time. You will know why I am talking about all this only when you experience the virtual queue. So tomorrow you have the entire tomorrow with you. So just log into TTD website and just experience the virtual queue once, so that you get a rough idea of what I'm talking about. Because accidentally, if your device gets switched off or accidentally it gets logged off, you may have some other device handy. So keep all the details ready and have a strong Wi-Fi connection, strong mobile network, because your bank account, OTP, password and everything will come in that mobile only. And between two darshan dates, there should be a gap of 30 days. Suppose I am using my Aadhaar ID to book a ticket on February 2nd, I can book my subsequent ticket only on March 2nd. I can choose another date in February itself using my voter ID or passport. So with one ID I can book another darshan ticket after a gap of 30 days only. And it's always better to have 2-3 dates in mind before you book your darshan tickets, because there is heavy demand. Suppose the darshan gets over of your planned date. You plan your journey on February 7th and the entire darshan tickets are over. So you cannot urgently call all your relatives and friends and plan another date on the spot, right? It will consume a lot of time. So have 2-3 dates already in mind before you book your darshan ticket, and consult the convenience of your relatives and friends before you book your darshan ticket. So with this, I think I have covered all the points. So I pray those of you who are trying to book your darshan tickets to have your to get your darshan tickets and have a peaceful darshan. Thank you for watching. Let me know in case you have any doubts. Please do recommend this channel to your friends and relatives, and hope my information is useful to you. Thank you. Om Namo Venkatesaya. Oh.